அதாவது எல்லாவித பாதுகாப்பு ஏற்பாடோட இந்த கொடிக்கம்பம் நடும் பணி நடைபெற்றது. எல்லாவித பாதுகாப்பு ஏற்பாடோட கொடிக்கம்பம் நடுற பணி நடைபெற்றது. அதில் அந்த கிரெயினுடைய பெல்ட்டு கொஞ்சம் அது தாங்காமல், அது வந்து பிடிமானம் தாங்காமல் அது விழுந்ததால் அந்த கொடிக்கம்பம் சாய்ந்து விட்டது. இது இந்த கொடிக்கம்பம் நடுற பணி இருக்கிறதுனால தான் நாங்கள் காலையிலேருந்து பொதுமக்கள் யாரையும் இங்கே அலோவ் பண்ணலை. ஏன்னா இது அதிகமான ஒரு பாரம் உள்ள ஒரு பெரிய கொடி, அதனால் யாரையும் அலோவ் பண்ணல. அதையும் மீறி நிறைய பேர் வந்தனால தான் எங்களால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது தவிர்த்து வேறு எந்த வித அசம்பாதமும் ஒன்றும் இல்லை. இதனால் எந்த ஒரு இதுவும் அதிருப்தியோ எதுவும் அசம்பாதமும் ஒன்றும் இல்லை. அடுத்த கட்டமாக இப்போதைக்கு அதை எடுத்து நகட்டிட்டோம். அடுத்து வேறு எங்கே இடத்துல இதுக்கான என்ன பணியோ அதை நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கு கொடிக்கம்பம் நடப்படுமா இல்லை, அது கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதா? இல்லை என்னன்னா, சரி, இது ஒரு சின்ன விபத்து. ஏன்னா இவ்வளோ பெரிய மாநாடு இல்லை, இவ்வளோ பெரிய அரங்கில் இவ்வளோ வேலைப்பாடுகள், கிட்டத்தட்ட 250 ஏக்கரில் நடைபெற்ற ஒரு பணி, 600 ஏக்கர், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே எதிர்பார்க்குற ஒரு இடத்துல நாங்கள் அனைத்து விதயத்தும் எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது பொதுமக்களுக்கு குடிநீர் ஒவ்வொருத்தருக்கும் போகணும், யார் யாருக்கு என்ன இருக்கணும், இந்த அளவுக்கான ஒரு பைப்பு, தண்ணீர் பைப் வந்து கிட்டத்தட்ட 8000 மீட்டருக்கு மேலே நடப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்த்து செய்யப்பட்டுள்ளது. இவ்வளோ பெரிய அரங்கு ஏற்படுத்தப்பட்டதே பொதுமக்களுக்கும் வர தொண்டர்களுக்கும் வர்ற பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது. எங்களுடைய தலைவர் நேற்றே அறிவிச்சிருக்கிறார். அதாவது கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் எல்லாமே வரக்கூடாதுன்னு நேற்றே அறிவிச்சிருக்கிறார். ஸோ இது எல்லாம் எங்கள் பொதுமக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கருது தான். ஸோ இதில் ஒரு சின்ன விஷயந்தான். இதை நீங்கள் யாரும் பெருசுப்படுத்தி இதை பெருசாக போட்டுட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தடுத்த கட்டங்கள் எங்களுடைய தொண்டர்கள் எல்லா மாவட்டத்தில், மாநிலத்திலிருந்து, எல்லா மாவட்டத்திலிருந்தும், வெளி மாநிலங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து பலர் விமானத்தில் வந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் உற்சாகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அடுத்த கட்ட பணியாக இதுக்கு மாற்று ஏற்பாடு எங்களுடைய தலைவரிடம் பேசிவிட்டு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்து ஏற்பாடு செய்வோம்.